மொழி பழமை வந்து 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையாக இருக்குது. அதனால் நமக்குள்ள மொழி வரலாறு ஆழமாக இருக்கிறதுனால இந்த படம் உண்மையாகவே ஒரு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமான அறிவு இருந்தால் தான் அந்த படத்தோட தெளிவு புரியும். அது வரைக்கும் இந்த ஜஸ்ட் ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் இருக்காது. ஆமாமா, இவர் நாசா விஞ்ஞானி எல்லா படத்தையும் அலசி ஆராய்ஞ்சி லேயர் லேயரா தான் பார்ப்பாரு. ஏன் படம் பார்த்தோம், படத்துல ஒரு டைலாக் வந்து கேட்கல, ஒண்ணுமே புரியல, அப்புறம் எப்படி படம் வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும்? இல்லைங்க, படத்துல அவங்க பேசுற டைலாக் எதுவுமே புரியலங்க அப்படின்னு நம்ம சொன்னா, இல்ல இந்த படத்தெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷ மூளை போதாது, நீங்க ஒரு ஏலியனா தான் பிறந்து வரணும்னா எப்படிங்க? ரஞ்சித் அண்ணாவோட சார்பேட்டா பரம்பரை மெட்ராஸ் படத்தை எல்லாம் இன்னும் 100 தடவை கூட நம்ம பார்க்க ரெடியா இருக்கோம். ஆனா இந்த படம் நம்மளுக்கு அந்த படங்கள் மாதிரி ஒரு கனெக்டை கொடுக்கல. வீட்லயே தங்கலாம். நம்ம ரிவ்யூல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது, இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் புரியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு நிறைய பப்ளிக் ரிவ்யூல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. புரியல படமே.